நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. விண்ணையும் மண்ணையும் படைத்த எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் வீட்டாரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கும்படி எங்களை ஒன்றுபடி அழைத்து வந்தீரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உமக்கு பிரியமானதாக இருக்கும்படி நாங்கள் ஒருபடப்பட்டவர்களை ஜெபிக்க எங்களை கருத்தில் கொடுக்கிறோம். நாங்கள் ஏறெடுக்கும் ஜெபங்களும் துதிகளும் ஆராதனைகளும் சூத்திரபடிகளும் விண்ணப்பங்களும் பண்பாட்டுகளும் உமது சமூகத்திலிருந்து எட்ட வேண்டும் அப்பா. அதனை பலி கொடுக்கும் தகப்பனாக இருக்கிறேன் என்று அறிந்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல நாங்கள் ஒன்றுபடி ஜெபிக்கும்போது எந்த இடைஞ்சல்கள் இடையர்கள் வராதபடி எல்லா இடைஞ்சல்களின் தேர்வையும் இயேசுவின் நாமத்தை அப்புறப்படுத்தி கொடுக்கிறாங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் நல்லதையாக இடைக்கட்ட அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒன்று சேர்ந்து நாங்கள் துதிக்க தேவனை மகிமைப்படுத்த இந்த இடத்தை உமது கரையில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். உமது பரிசுத்த வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே இந்த இடத்தில் அசைவாடும் ஐயா, அசைவாடும் எங்கள் ஒவ்வொருவரும் அது வல்லமையால் அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. வார்த்தை வழியாக பேசுகிறவரே இந்த ஆசை வழியாக மறைந்திருந்து பேசும். நாங்கள் ஏறெடுக்கிற அந்த சிறுவை பாதை ஆராதனையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த பாடல்களை தியானித்து அதன்படி எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அந்த கருத்தில் கொடுக்கிறோம் அப்பா. நீரே கூட எங்கள் ஒவ்வொருவரும் பலப்படுத்துகிறார்கள். எங்களது குற்றங்கள் குறைகளை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி நாங்கள் நமக்கு பிரியமான பிள்ளைகளாக நடத்தி கலந்து கொள்ளும்படி நமது கரங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து செவிக்கிறோம். எல்லாவற்றையும் நீ பொறுப்பு கொண்டதற்காக மக்கள் நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி இறையாளுகை செய்யும். வாடும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி இறையாளுகை செய்யும். தூய ஆவியானவரே, இங்கு வந்து எங்கள் ஒவ்வொருவரும் ஆட்கொண்டு ஆளுகை செய்வதுமாய் உங்கள் கரங்களுக்குள் தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தே சொல். இதிலே உனக்கு துயர் தந்தே, எனக்கு பதில் நீ கோரிடுவா. சேர்ந்து பாடுவோம். எனது ஜனமே, உனக்கு நான் என்ன தீங்கு செய்தே சொல். எதிரே உனக்கு துயர் தந்தே, எனக்கு பதில் நீ கோரிடுவாய். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த உபவாச நாட்களில் இந்த சிலுவை பாதை ஆராதனையை நாம் நடத்துவது ஏதோ வந்தோம் சிலுவை பாதையில் கலந்து கொண்டு சென்றோம் என்பதற்காக இந்த ஆராதனை நியமிக்கப்படவில்லை. இதன் அர்த்தத்தை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் வாழ்க்கை பாதையை வெற்றி பாதையாக நோக்கி அடியெடுத்து வைத்து முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்காகவுமே முன்னிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனை நாம் கருத்தில் கொண்டு இந்த நாளில் நாம் நடத்தும் இந்த சிலுவை பாதை ஆராதனை வெற்றி பாதை ஆராதனையாக மாற நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க நம்மை முழுமையாக அர்ப்பணித்து முழு மனதோடு முழு உள்ளத்தோடு கலந்து கொண்டு இயேசுவோடு சிலுவை இயேசு ராஜா சிலுவையில் வெற்றி சிறந்தது போல நாமும் வெற்றி சிறக்க ஜெபிப்போம். எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கோரிடுவாய். பாடுபட்ட முதலாம் சாமி மரணத்தில் வேணும் தீர்ப்பு என்று நான் அன்று நடந்ததை வைத்து பிரார்த்தனை குற்றம் சாட்ட தேவையில்லை. இன்றைக்கு நான் எப்படி பேசுகிறேன், எப்படி மற்றவர்களை தீர்ப்பிடுகிறேன் என்று சிந்தித்து பாருங்க. இயேசு அழைக்கின்றார். மற்றவர்களை நம்முடைய குடும்பத்திலையும் பிள்ளைகளை நாம் எப்படி கடிந்து பேசுகின்றோம் என்று என்றைக்காவது யோசிக்கின்றோம்.
நீ நாசமாய் உருப்பட மாட்டாய். நீ நாசமாய் போவாய். நீ விளங்காமல் இருப்பாய். ஒன்றுக்குமே லாயக்கில்லை என்று நாம் தீர்ப்புக்கு பேசும் வார்த்தையை நாம் தவறு என்று சிந்திப்பதே இல்லை. இதில் எல்லாம் நாம் காத்து வைப்போம் தானே இருக்கிறேன். இன்னும் மனம் மாறவில்லை. இந்த கேவல தீர்ப்பை நிறுத்தி மனம் மாறுவமாக. மேலும் மக்கள் பரவசத்தை விடுதலை செய்ய கேட்டதின் நிமித்தம் பரவாசு விடுதலைக்கு அவனுக்கு கிடைத்த தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். இன்று நாமும் பரவாசையோடு இருக்கின்றோம். உண்மைதானே இயேசு நமக்காக சிலுவை சாலை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டாரு. நமக்கு தண்டனையை ஏற்றுக்கொள்ள இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தே, எனக்கு பதில் நீ கூறிடுவாய். அன்பானவர்களே, இயேசு கசேடிகள் 39 உடன் முள்முடியில் உள்ள முட்கள் 72 உடன் 15 அடி நீளமும் 8 அடி அகலமும் 150 அடி எடையும் உள்ள சிலுவை அவர் மேல் சுமத்தப்படுகிறது. யாருக்காக? உங்கள் பாவத்துக்காகவும் என் பாவத்துக்காகவும் உங்கள் மீட்புக்காகவும் என் மீட்புக்காகவும் தானே. நீங்களும் நானும் பரலோகம் செல்வதற்காக நீங்களும் நானும் பாவத்தின் பிடியில் இருந்து விடுபடவும் பிசாசின் பிடியில் இருந்து விடுபடவும் என்பதை உணர்த்துகின்றோமா? இப்போது அவரை உற்றுப்பார், அவர் கண்களை பார், அதில் வெளிப்படும் நேசத்தை பார், அதன் அன்பை பார், அதன் கருணையை பார். இந்த நேசரின் அன்பை இன்றைக்காவது உணர்வோமா? முட்கள் நம் சிந்தனையால் செய்த பாவங்களுக்காக உடல் முழுவதும் கசையடிகள் நம் உடல் உறுப்புகளால் செய்த பாவங்களுக்காக நம் மேலிருக்கிற சாபங்களுக்காக சிலுவை இவை எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்க கல்வாரி நோக்கி செல்கிறார். இப்பொழுதாவது இயேசுவின் ஆழமான அன்பு நம் சிந்தனையையும் உடல் உறுப்புகளையும் பாவமில்லாமல் குற்றமில்லாமல் காத்துக்கொள்ள அவரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் வேலை தயவாயிரும் சாமி. எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எகிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். பாடுபட்ட 3ஆம் சலாம் சேஷனாசாமி கீழே முதல் முறை கீழே விழுவதை எடுத்து தியானிப்போமாக. இயேசு முதல் முறை கீழே விழுதல். இறை இயேசுவின் அன்பு மக்களே, இயேசு சிலுவை சுமக்கும் போது விழுந்து விட்டார் என்றவுடன் நாம் நம்முடைய மனநிலையில் சிந்திப்பது என்ன? சிலுவை பாரம் தாங்க முடியாமல் விழுந்து விட்டார் என நினைக்கின்றோம். அது அல்ல. வெற்றி பாதை சென்ற இயேசு தோற்றி விடவில்லை. இந்த உலகில் பாவத்தை உள்ளே கொண்டு வந்த சாத்தானுக்கு சாவு மணி அடிக்கத்தான் இந்த பூமியை சொந்தமாக்கி கொண்டு
அலையும் சாத்தானை அடிக்க தரையில் அடிக்கிறார். படத்தை உற்று பாருங்கள், தெரியும். இன்றைக்கு நான் இயேசுவை போல் சாத்தானுக்கு சாவுமணி அடிக்கிறோனா, அல்ல அதனோடு கூட்டணி வைத்துக் கொள்கின்றேனா? சிந்தித்து பார்க்க இயேசு அழைக்கிறார். நான் என்னுடைய பாவத்திலும் நாச மோசத்திலும் பிறரை தீர்ப்பிடுதலையும் குற்றப்படுத்துவதிலும் இதனால் நான் இயேசுவின் வெற்றி பாதையில் செல்லாமல் சாத்தானுக்கு கூட்டணி வைக்கின்றேன் என்றுதானே பொருள். இதற்கு பின்பாவது நாம் சாத்தானுக்கு சாவுமணி அடிக்க இயேசுவுடன் வெற்றி பாதையில் செல்வோம். இதுவரை இயேசுவின் வெற்றி பாதையில் செல்ல தவறியதற்காக மனம் வருந்துவோம். எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தே, எனக்கு பதில் நீ கோரிடுவாய். பாடுபட்ட 4ஆம் ஸ்தலம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் சிலுவையை சுமந்து செல்லும் இயேசு தன் தாயை சந்திக்கும் காட்சியை கண்முன் கொண்டு வாருங்கள். கருவில் சுமந்த நாள் முதல் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஏறாவது குழந்தையை கொள்ள தேடி வந்தபோது யோசேப்பும் தாயும் சேர்ந்து எகிப்து கலிலேயா நாசரேத்து என்ற ஓடி காப்பாற்றிய குழந்தை மக்களது குறையை தீர்க்க வேண்டும் என்று கானாவு திருமணத்தின் முதல் அற்புதம் செய்து தூண்டிய போது கீழ்ப்படித்த வாலிபன் மக்களுக்கு நன்மை செய்பவராக எங்கும் சுற்றித் திரிந்தார். தன் மகன் இப்படி கசையடிப்பட்டவராய் முள்முடி சூட்டியவராய் சிலுவை சுமந்து ஒரு கைதியை போல் தெருவில் இழுத்து வரப்படும் போது பார்த்த தாயின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து கூட பார்க்க முடியாதா? நீங்களும் நானும் அந்த இடத்தில் இருந்திருந்தால் தீர்ப்பிட்டவனை திட்டி அடித்தவனை அவமானப்படுத்தி சிலுவை சுமக்க வைத்தவனை சபித்து பேசியிருப்போம் இல்லவா? ஆனால் இயேசுவின் தாய் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏன்? எதற்கு? கப்ரியேல் தூதர் வழியாக பிதா அறிவித்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தானே. மேலும் இயேசு தன் தாயை சந்திப்போது கண்ணாலே பேசி, அம்மா, இந்த மக்கள் மீட்படைய தந்தையிடம் கூட்டிச் செல். சிலுவை சுமக்கிறேன், தயவு செய்து இந்த மக்களை சபித்து விடாதீர்கள் என்று கெஞ்சியிருப்பார். ஏனெனில் சிறகின் ஞான புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் இறைவசனம் சொல்கின்றது, தாயின் சாபம் குடும்பத்தை வேரோடு பெயர் தெரிவிடும். இன்றைக்கு நாம் அன்னை மரியாதை போல இயேசுவின் மீட்பின் பாதையில் வைராக்கியமாக இருக்கிறோமா? தவறிய நேரங்களுக்காக மனம் வருகிறோம். எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தே, எனக்கு பதில் நீ கோரிடுவாய். சீரோனாகிய சீமோன் இயேசுநாதருக்கு உதவி செய்கிறார்.
கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சிறினே ஊரை சேர்ந்த சீமோன் வயல்வெளியில் இருந்து வந்து கொண்டிருந்த போது படை வீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி கட்டாயப்படுத்துகிறார்கள். கட்டாயப்படுத்தப்பட்டாலும் சீமோன் சிலுவையை சுமந்து செல்கிறான். அதனால் அவன் பெயர் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. இன்றைக்கும் நாம் அதை சிலுவைப்பாதையில் தியானிக்கின்றோம். இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். சாலையில் விபத்து நடந்தால் வேடிக்கை பார்க்கும் கூட்டம், விலகிச் செல்லும் கூட்டம், காயப்படுத்தும் கூட்டம், உதவி செய்யும் கூட்டம் என்று பல்வேறு மக்கள் அந்த இடத்தில் இருப்பார்கள். நாம் இருந்தால் எந்த கூட்டத்தில் இருப்போம்? இயேசு சொன்ன வார்த்தை, மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். நாம் நம் கண் முன்னால் நமக்கு தெரிந்து துன்புறும் மக்கள் யாராக இருந்தாலும் மனம் வந்து உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நாம் அப்படிப்பட்ட உதவியை செய்யக்கூடிய மனநிலையை நமக்கு தருமாறு இயேசுவிடம் நம்மை அர்ப்பணிப்போம். இதுவரை நாம் உதவி செய்ய வாய்ப்பிருந்தும் செய்யாமல் இருந்த நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். ஜெபம். இரக்கம் நிறைந்த இயேசுவே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உதவி செய்ய வாய்ப்பிருந்தும் வசதி இருந்தும் செய்ய தவறிய நேரங்களுக்காக எங்களை மன்னியும். இனிமேல் நாங்கள் உதவுவதோடு மற்றும் உதவி வேண்டும் நபர்களுக்கு நாங்களே முன்வந்து உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிரே உனக்கு துயர் கலந்தே எனக்கு பதிலே கூறிடுவாய். பாடுபட்ட ஆறாம் சலாம். வெரோனிகாமால் இயேசுனா சாமியோட முகத்தை துடைக்கிறாள். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இயேசு சிலுவை சுமந்து செல்லும் போது பின்பாக வந்து அழுது புலம்பிய பெண்கள் பலர், மாரடைப்பில் அழுதவர்கள் பலர், ஒப்பாரி வைத்தவர்கள் பலர். ஆனால் பிற்போக்கு சிந்தனையில் இந்த யூதர்கள் மத்தியில் ஒரு பெண், அதுவும் வாலிப பெண், முற்போக்கு சிந்தனையோடு அழுது புலம்பாமல் இயேசுவின் வேதனையை பார்த்தாள். மனது உருகினாள், தலைகளை உடைத்தெறிந்தாள். அதனால் அவளுக்கு ஆறுதல் அளிக்க முன்வந்து இயேசுவின் இரத்தம் வழிந்த முகத்தை துடைக்கின்றாள். அற்புதம் நடக்கிறது. ஆறுதல் அடைந்த இயேசு அவர் முகத்தை அத்துணியில் பதித்து அவளுக்கு பரிசாக கொடுத்தார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் யாரை போல் இருக்கிறோம்? வேடிக்கை பார்த்த பெண்களா, அழுது புலம்பிய பெண்களா, அல்லது வெரோனிகாவை போல் ஓடி வந்து உதவி செய்கின்றவர்களா? ஆறுதல் தருபவர்களா, அரவணைப்பவர்களா? சிலுவை பாதையை தியானிப்பதில் அழுது கொண்டு செல்ல வேண்டாம். ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு தேவைப்படுபவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க, அரவணைக்க, ஆற்றி தேற்றிட வெரோனிகாவை போல் முன் வருவோமா? ஜெபம். வெரோனிகாவின் ஆறுதலை ஏற்றுக்கொண்டு பரிசளிக்க, இயேசுவே, நாங்களும் எங்கள் வாழ்வில் ஏழைகளுக்கு இரங்கவும், அழுவோருக்கு ஆறுதல் கூறவும், பசியுற்றவர்களுக்கு உணவளிக்கவும், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை அளிக்கவும், துன்பத்தில் வாடுபவர்களுக்கு துயர் துடைக்கவும் கூடிய மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு தாரும். ஆமென்.
எனது ஜனமே நான் உனக்கு என்னை செய்தேன் சொல். எதிரே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். இயேசுநாதன் பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். இயேசுநாதசாமி 2ஆம் முறை கீழே விழுகிறார். அன்பு இறை மக்களே, சிலுவை பாரம் தாங்காமல் இயேசு எத்தனையோ முறை கீழே விழுந்திருக்கலாம். அதனால் தான் சீரோன ஊர் சீமோன் சிலுவை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தினார்கள். அப்படி இருந்தும் ஏன் 2ஆம் முறை கீழே விழுகிறார்? முதல் முறை விழும்போது சாத்தான் வழியாக வந்த பாவத்தின் மேல் வெற்றி கொள்ள ஒரு கையை தரையில் அடிக்கிறார். 2ஆம் முறை விழும்போது பாவத்தின் விளைவாக வந்த சாவை முறைப்படி 2ஆம் கைகளையும் தரையில் அடித்து விழுகிறார். இன்றைக்கு நாம் பாவத்திலிருந்து மீட்பு பெறவும் பாவத்தின் விளைவாக வந்த சாவை முறியடித்து நரக தண்டனைக்கு தப்பித்து கொள்ளவும் கீழே விழுகிறார். பாவம், சாவு இந்த இரண்டுக்கும் காரணமான சாத்தானை முறியடிக்க எழுந்து மீண்டும் பயணத்தை தொடர்கிறார். நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோம், சாவை வெற்றி கொண்டோம் என்ற உணர்வோடு தொடர்ந்து முன் செல்வோம். ஜெபம். எங்களை மீட்பதற்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசுவே, எங்கள் வாழ்வில் நாங்கள் எந்த நிலையிலும் பாவத்தில் விழுந்து விடாமல் பரிசுத்த வாழ்க்கை வாழவும் உன் பிள்ளைகளாக உமக்கு சாட்சியாக வாழவும் உதவி செய்யும். ஆமென். எங்கள் சுவாமி எனது ஜனமே நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிரே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். 8ஆம் ஸ்தலம். ஜெருசலேம் பெண்மணிகளுக்கு இயேசுநாதசாமி ஆறுதல் கூறுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அழுது கொண்டு வந்த பெண்களுக்கு இயேசு ஆறுதல் மட்டுமல்ல, ஆலோசனையும் கூறுகிறார். குருத்து ஞாயிறன்று தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று புகழ்ந்து பாடிய கூட்டம் பிலாத்துவின் அரண்மனையில் இயேசு இருக்கும்போது அவனை சிலுவையில் அறையும் என்று கதறினார். பிலாத்து கைகளை கழுவி இவன் இரத்த பலியில் நான் குற்றமற்றவன் என்று சொன்னவுடன், இவன் இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று சாபத்தை வாங்கினது அந்த கூட்டம்தான். அதனால்தான் இயேசு அந்த பெண்களிடம், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கூறினார். பச்சை மரம் பட்டை மரம் என்று வேறுபடுத்தி காட்டி அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகளை பற்றி எச்சரித்தார். இன்றைய நாளில் நாம் எத்தனை முறை நமக்கு நாமே சாபங்களை வரவழைத்துக் கொள்கின்றோம். பிள்ளைகள் மேல், கணவர் மேல், மனைவி மேல் சாபமிட்டு பேசுவது அழிவுக்கு கொண்டு போய்விடும் என்பதை உணர்கின்றோம். ஜெபம். அழுது கொண்டு வந்த பெண்களுக்கு ஆறுதலும் ஆலோசனையும் கொடுத்த இயேசுவே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் சாபமான வார்த்தைகளை பேசாதபடி எங்களுக்கு நாவுக்குள் காவலரையும் உமக்கு பிரியமானதையே பேசவும் அவ்வழியில் நடக்கவும் கற்றுதாரும். ஆமென்.
எனது ஜனமே தீங்கு செய்தே சொல், எதிலே உனக்கு துய தந்தே, எனக்கு பதில் நீ கோரிடுவாய். சாய் பாடுபட்ட 9ஆம் சலாம். சேஷராசாமி 3ஆம் முறை தரையில் விழுகிறார். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். அன்பு இறை மக்களே, இயேசு முதல் முறை கீழே விழுந்தது பாவத்திலிருந்து நம்மை மீட்க, 2ஆம் முறை விழுந்தது பாவத்தின் விளைவான மரணத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள, 3ஆம் முறை கீழே விழுந்தது பாவம் சாவு இரண்டிற்கும் காரணமான சாத்தானை முறியடிக்க என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சாவு வழியாக அந்த வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ளும். எனவே இந்த சிலுவை பாதை தியானத்தின் மூலம் நாம் சாத்தான் மேலும் அவன் வழிவந்த பாவத்தின் மேலும் பாவத்தின் விளைவான மரணத்தின் மேலும் வெற்றி பெற்றுள்ளோம் என்ற உணர்வோடும் மகிழ்வோடும் தொடர்வோம். ஜெபம். எங்களுடைய வெற்றி பாதை வெற்றி வாழ்க்கைக்காக 3ஆம் முறை கீழே விழுந்த எங்களுடைய இயேசுவே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எந்த நிலையிலும் பாவத்தில் இருந்து விழுந்து விடாதபடி பரிசுத்த வாழ்க்கை வாழ உதவி செய்யும். ஆமென். எனது ஜனமே நான் உனக்கு என்ன தீங்கு செய்தே சொல், எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கோரிடுவாய். சாய் பாடுபட்ட 10ஆம் ஆராய்ந்து வணங்கி மக்கள் நன்றி தோஸ்திரம் அடைகிறோம். அது எனக்கு ரட்சித்த பாரம்பரிய ஜெபிக்கிறேன். சேஷராசாமி ஆடையை களைகிறார்கள். கிறிஸ்துவின் அன்பர்களே, பாவமே அறியாத இயேசு நமக்காக நம் மீட்புக்காக வாங்கிய அடி, உதை, முள்முடி, கன்னத்தில் அறை, காரி துப்பியது, சாட்டையடி அனைத்தையும் சகித்து பெற்றுக்கொண்டோம் என்று தியானித்தோம். கடைசியாக அவமானத்தின் உச்சகட்டமாக ஆடைகள் உரியப்பட்டு நிர்வாணமாக்கப்படுகிறார். அந்த ஆடையை பங்கிடுவதில் சேவர்களுக்கு உற்சாகம். இவ்வளவு பாடுகள், வேதனைகள், அவமானம், நிந்தை, வேதனை எல்லாம் எதற்காக? யாருக்காக? நம் ஒவ்வொருவருக்காகவும் தானே. நாம் ஏன் இன்னும் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம்? அவரை அவமானப்படுத்துகிறோமா? மீண்டும் சிலுவையில் அறைய ஆசைப்படுகிறோமா? இயேசு நம்மிடம், எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல், எதிலே உனக்கு துயர் தந்தேன் என்று பதில் கூறிடுவாயா என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவாய்? இன்றிலிருந்து சாத்தானுக்கு அடிபணிய மாட்டோம். அவன் வழியாக வரும் பாவத்தை செய்ய மாட்டோம். அவன் வழியாக வந்த ஆன்மீக சாவு என்னை மேற்கொள்ளாது என்று உறுதியெடுப்போம். ஜெபம். உச்சக்கட்ட அவமானத்தையும் எங்களுக்காக ஏற்று வெற்றி பெற்ற இயேசுவே, நாங்கள் பாவத்திற்குள் விழுந்து விடாமல் பரிசுத்த வாழ்க்கை வாழவும் விண்ணக அரசில் உம்மோடு பங்கு பெறவும் நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடம் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று எங்களை வழிநடத்தும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரம் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரம். ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல், எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கோரிடுவாய். சாய் பாடுபட்ட 11ஆம் சலாம். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள்.
இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் என்று வார்த்தையால் சொல்லிவிடுகின்றோம். ஆதான் பாடுகளை பாருங்கள். சிலுவையில் அறைவதற்காக சிலுவை மேல் படுக்க வைத்த போது முள்முடியில் உள்ள 3 அங்குலம் நீளமுள்ள 72 முட்கள் தலையில் குத்தும் போது ஏற்பட்ட வேதனை ஒரு புறம். வேதனையுற்ற மக்களுக்கு உதவி செய்த கரங்கள் விரிக்கப்பட்டு நன்மை செய்ய ஓடி அலைந்த கால்கள் முடக்கப்பட்டு 8 அங்குலம் நீளம் 3-4 அங்குலம் அகலம் உள்ள 3 ஆணிகள் கைகளிலும் கால்களிலும் கொல்லன் பட்டறையில் பயன்படுத்தப்படும் சுத்தியால் சம்பட்டியால் ஓங்கி அடிக்கப்பட்ட வேதனை ஒரு புறம். இதெல்லாம் யாருக்காக, எதற்காக? நமக்காகத்தானே. அவர் சிலுவையில் சாத்தானை வெற்றி கொண்டது போல நாமும் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி பெற்று பரலோக மகிமையில் பிரசனத்துக்குள் விண்ணகத் தந்தையின் மக்களாக அரியணை அமர வேண்டும் என்பதற்காகத்தானே. எனவே நாம் இந்த உலகில் நமக்கு இருக்கும் சோதனைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து வெற்றி சிறக்க இயேசுவோடு இணைந்து அவரை போல பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, நாங்கள் இந்த மாய உலகில் சிக்கிவிடாமல் உம்மை கண்முன் கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ விண்ணக தந்தையின் மக்களாக வாழ உதவி செய்யும். ஆமென். எங்கள் பேரில் தயவாய் சாரி, எங்கள் பேரில் தயவாய் எனது ஜனமே நான் உனக்கு துயத்தந்தேன், எனக்கு பதிலே கோரிடுவாய். பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். அன்பு இறைமக்களே, சிலுவையில் தொங்கும் இயேசுவை பாருங்கள். அவர் மரியின் மகனாக பிறந்தார், பணியை செய்தார், சிலுவையில் அறையுண்டு மறைத்தார், உயிர்த்தார், விண்ணகம் சென்றார் என்பது மட்டுமல்ல, அந்த சிலுவை மரணத்தில் அவர் எதற்காக அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார் என்று தியானித்து பார்ப்போம். முள்முடி. அழகை ஆதாம் ஏவாளை பாவத்தில் விழ வைத்ததால் ஏற்பட்ட சாபத்தை நாம் சுமக்கக்கூடாது என்று நம் தலைமேல் உள்ள சாபத்தை நீக்க முள்முடி சூட்டப்பட்டாரே. சாபத்திலிருந்து விடுதலையாகி ஆபிரகாம் ஆசீர்வாதங்களுக்கு நாம் சொந்தக்காரர்கள் ஆகும்படிதான் நமக்காக ஏற்றுக்கொண்டார். முகத்தில் வழியும் இரத்தம். நம் முகத்தில் உள்ள கண்கள், காதுகள், வாயினால் நாம் செய்யும் பாவங்களை கழுவி நாம் மறுரூபமாகி இயேசு கிறிஸ்துவின் சாயலாக மாறி உலகிற்கு ஒளியாகவும் இறை வார்த்தையை எடுத்துரைக்கவும் இறை வார்த்தையை கேட்கவும் நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம் என்று அறிவோம். இதயம். நம் இதயம் கல்லான இதயமாக இருக்கக்கூடாது, கனிவுள்ள இதயமாக மாற வேண்டும். முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக இதயம் ஈட்டியால் ஊடுருவப்பட்டது என்று அறிவோம். கைகள் ஆணிகள். இருதயத்தின் வேண்டாத நினைவுகளால், பொல்லாத சிந்தனையால் நம் உடலின் 3 வாசல்களான கண்கள், காதுகள், வாய் வழியாக நாம் செய்த பாவ கிரிகைகள் கைகளின் வழியாகவும் கால்களின் வழியாகவும் செயல்பாடுகளாக வெளிப்பட்டதே. இவற்றின் பாவங்களை போக்க விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் அந்தரத்தில் இருகரம் விரித்தவராய் கால்கள் முடக்கப்பட்டு ஆணியடிக்கப்பட்டு தொங்குகிறது. நம்முடைய பாவத்தை போக்குவதற்கு என்று அறிவோம். உடலின் கசையடி காயங்கள். இயேசு பட்ட கசையடிகள் 39.
அதன் ரகசியம் தெரியுமா? நம் உடம்பின் முக்கியமான உறுப்புகள் 39. உடலின் எந்த உறுப்புகளில் நோய் வந்தாலும் அவருடைய காயங்களால் நாம் சுகமடைய வேண்டும் என்பதற்காகத்தான். பாவத்தின் விளைவால் வருவது நோய். நோயினால் நாம் துன்பப்படக்கூடாது என்று நமக்காக கசையடியை ஏற்றுக்கொண்டாரே, அவருடைய தழும்புகளால் குணமடைவோம் என்பதை அறிந்து கொள்வோம். சாத்தான் கொண்டு வந்த பாவம், சாபம், நோய், மரணம் அனைத்தையும் ஜெயித்து நாம் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதால் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு வெற்றி சிறந்த 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தாரே, நாமும் அனைத்தையும் பெற்று வெற்றி பாதையில் நடக்க, வெற்றி வாழ்க்கை வாழ, வெற்றி சிறக்க நம்மை இயேசு அழைக்கிறார். ஆயத்தமா? எங்கள் பாடல். சிலுவையில் தொங்கும் இயேசு. இரத்தம் சிந்தும் தேவனை பார், சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். முள்முடி தலையில் பாருங்களே, முகலில் ரத்தம் அழகில்லை. முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் ரத்தம் அழகில்லை. கள்வர்கள் நடுவில் கதறுகிறார், கள்வர்கள் நடுவில் கதறுகிறார். கருணை தேவன் எனக்காக, கருணை தேவன் எனக்காக. சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். கைகாலாடிகள் காயங்களே, கதறுகிறார் தாங்க முடியாமல். கைகாலாடிகள் காயங்களே, கதறுகிறார் தாங்க முடியாமல். இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர், இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்றே அழுது புலம்புகிறார், என்றே அழுது புலம்புகிறார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். சேஷனாசாமி பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். சேஷனா மடியில் தாயார் மடியில் சேஷனாசாமியை வைக்கிறார்கள். தாயின் மடியில் இயேசு. இறை இயேசுவின் அன்பு மக்களே, குழந்தை இயேசுவை ஆலயத்தில் அர்ப்பணிக்க சென்றபோது சீயோன் இறைவாக்கினர் சொன்ன இறைவார்த்தையின்படி உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்ற நிலையில் தாய்மரியின் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவுகின்றது. அந்த தாயின் வேதனை மடியில் கிடத்தப்பட்ட இயேசுவின் உடலை பார்த்தவுடன் எவ்வாறு இருந்திருக்கும் என்று யாராலும் எண்ணி பார்க்க முடியாது. அன்று அத்துக்கத்தை தாய்க்கு முடிந்ததா? அன்றே அத்துக்கம் தாய்க்கு முடிந்ததா, இல்லை தொடங்குகின்றதா? தியானித்து அழைக்கின்றோம். வேதத்தின்படி அன்னை மரியாள் பேசிய கடைசி வார்த்தை கானாவூர் திருமணத்தில் பணியாளர்களிடம் இயேசுவை காட்டி அவர் உங்களுக்கு என்ன சொல்கின்றாரோ அதன்படி செய்யுங்கள் என்பதுதான். தாயின் விருப்பம் என்ன? நாம் இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? இயேசு விருப்பப்படி நம் வாழ்க்கையில் நடக்கின்றோமா? அவர் நமக்கு கொடுத்த பணிகளை செய்கின்றோமா என்று கேட்டால் 90% இல்லை என்றுதான் சொல்வோம். இது நம் தாய்மரிக்கு துக்கத்தை கொடுக்காதா? இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது
சிலுவையின் அருகில் நின்ற தம் அன்பு சீடர் யோவானிடம் இதோ உன் தாய் என்று ஒப்படைத்தார். அது முதல் அவர் தாயை தன் வீட்டில் ஏற்று ஆதரித்து வந்தார். பிதா கொடுத்த கட்டளைகளில் மிக முக்கியமானது உன் தாய் தகப்பனையும் மதித்து நட. உன் கட்டளைகளை கடைபிடித்து உன் தாயை சீடரிடம் ஒப்படைத்தார். இன்று நாம் அனைவரும் இயேசுவின் அன்பு சீடர்களாக இருக்கின்றோமா? நம் தாய் தகப்பனை பெரியவர்களை மதித்து நடக்கின்றோமா? இது இல்லை என்றால் அன்னை மரியாளுக்கு துக்கத்தை தானே கொடுக்கின்றோம். இயேசு உயிர்த்த பின் விண்ணகம் செல்லும் முன் கூடியிருந்தவர்களிடம் தூய ஆவியின் திருமுழுக்கு பெற எருசலேமில் காத்திருந்தார்கள் என்று கூறுகின்றார்கள். இயேசுவின் சீடர்கள் சில பெண்கள் தாய் மரியாவோடு இணைந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபித்து தூய ஆவியின் வல்லமையை அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். இன்று நம் வீடுகளில் கூடி ஜெபிக்கின்றோமா? தூய ஆவியின் அபிஷேகம் பெற்று இறைப்பணியை செய்கின்றோமா? இல்லை என்றால் அன்னை மரியாளுக்கு இன்னும் நாம் துக்கத்தை தானே கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மனமாறி தாயின் வழி நடக்க இறைப்பணியை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, அன்னை மரியை எங்களுக்கு தாயாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் அன்னையின் விருப்பத்தினை செய்யவும் அவர்களை போல் இறுதி வரை மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றவும் உமது இறைப்பணியை செய்யவும் எங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று எங்களை வழிநடத்தும். ஆமென். சமாதானம் நடைபார கிடவது பாடுபட்ட 14ஆம் சலாம். சேஸ்னாசாமி உடலை அடக்கம் செய்கிறார்கள். இயேசு அடக்கம் செய்யப்படுதல். இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வர வேண்டும் என்ற மறைபொருள் இந்த உலக தலைவர்களுக்கு தெரியவில்லை. தெரிந்திருந்தால் இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் நினைத்தது இயேசுவின் வரலாறு முடிந்தது என்று. ஆனால் உலக வரலாறே இயேசுவுக்கு முன் இயேசுவிற்கு பின் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது எவ்வளவு மாபெரும் ரகசியம்! கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு எதற்காக? நாம் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் குற்றங்களையும் அடக்கம் பண்ணப்பட்டு அவரை போல் மறுரூபமாக எழுந்திருக்க வேண்டும் என்ற தேவ திட்டம் நிறைவேற்றுவதற்காகத்தான். முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் இந்த உலகில் பாவம், சாபம், மரணம் நுழைந்தது. அதை சிலுவையில் அழித்து அடக்கம் பண்ணி மகிமையில் பங்கு பெற வேண்டும் என்றுதான் 2ஆம் ஆதாமாகிய இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். நாம் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய எல்லா தீய செயல்களையும் சிந்தனைகளையும் அடக்கம் பண்ணிவிட்டு அவரை போல் மறுரூபம் அடைந்திட நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம். எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுரூபம் அடைந்த இயேசுவே, இன்று நாங்கள் எங்களுடைய ஊன் இயல்பினால் செயல்களான கோபம், கெட்ட நடத்தை, பகைமை, பொறாமை, சண்டை, சச்சரவு, கசப்பு, வெறுப்பு, குடிவெறி, பிரிவினை, களியாட்டம் முதலியவற்றை அடக்கம் செய்யப்பட்டு உம்மை போல மறுரூபமாகி உம்மை பிரியமான பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். எனது ஜனமே, நான் உனக்கு என்ன சொல். உனக்கு துயர் தந்தே
எனக்கு பதில் நீ கூறிடுவாய். முடிவுரை ஜெபம். எங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு அதே வெற்றி பாதையாக மாற்றிய இயேசுவே, நாங்கள் எங்கள் வாழ்வில் அழகை கொண்டு வரும் போராட்டங்கள், எங்களுடைய சுய சிந்தனையால் செய்த பாவங்கள், சூழ்நிலைகளால் பாவத்திற்கும் போராட்டத்திற்கும் தள்ளப்படும் நிலைகள் எல்லாவற்றிலும் எந்த பாவ இச்சைக்குள்ளும் விழுந்து விடாமல் உண்மையே எங்கள் கண்முன் கொண்டு பரிசுத்தமாக வாழ உதவி செய்யும். மேலும் எங்கள் பாவங்களை கழுவ இரத்தம் சிந்தினீர், எங்கள் சாபத்தை நீக்க முன்முடி ஏற்றுக்கொண்டீர், எங்கள் நோய்களை குணமாக்க காயங்கள் ஏற்றுக்கொண்டீர். நாங்கள் மரணத்தை ஜெயிக்க நீர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர் என்ற வெற்றி பாதையில் மேன்மையை உணர்ந்து நாங்களும் வெற்றி பாதையில் நடக்க எங்களுக்கு வல்லமை தாரும். திருப்பலியில் இது விசுவாசத்தின் மறைபொருள் என்று கூறியவுடன், ஆண்டவரே தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம் என்று நாங்கள் பதில் கூறுவது போல் வெற்றி பாதையில் நாங்கள் நடந்து மற்றவர்களையும் வழிகாட்டி நடத்தி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். என்ன
சமாரி ஆண்டிடம் மன்னிப்பு கேட்டானே, அதே போல் நாமும் கேட்போமா? ஒருவன் ஆண்டரை பற்றி பழித்துரைக்கிறான். நீ மெசியா தானே, நீரும் இறைவாறு என்ன இறைக்கணும்னு கேட்டான். ஆனால் அனுப்புறனும் வலப்பக்கத்தில் இருந்தவனும் கடவுள் அவரை பழித்துரைக்காதே, நாம் செய்வது முறையே, நாம் செய்த பாவங்களுக்கு ஏற்ப குற்றங்களுக்கு ஏற்ப தண்டனை பெறுகிறோம், இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று இயேசுவை பற்றி அந்த இடத்தில் நற்செய்தி அறிவிக்கிறான். அறிவித்த பின்பு இயேசுடன் கேட்கிறார், ஆகவே இது அரசியலோடு வரும்போது இதை நினைவு கூறும் என்று. இன்றைக்கு நாம் அவனை போல அந்த கடைசி நேர வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொண்டு நான் வீட்டுக்கு செல்வது போல நாமும் இந்த நேரத்தில் பயன்படுத்தி கொண்டு ஆண்டோட கேட்போமா? அவன் கேட்டாரே, நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டான். நாம் ஆண்டோட நாம் பாவம் செய்திருக்கிறோமே, இயேசு ஒருவரை தவிர நாம் பாவிகள் தான் எல்லோரும் ஏதோ ஒரு தனத்தில் பாவம் செய்து விடுவோம். அந்த மனம் மாறத்தான் ஆண்டவரை அழைக்கிறார். ஆண்டவர் கேட்போமா? மனமிறங்கும் இயேசுவே என் மீது மனமிறங்கும், என் பாவம் பொறுத்தவர்கள் கேட்போமா? மனமிறங்கும் இயேசுவே என் மீது மனமிறங்கும், என் பாவம் பொறுத்தருளும். மீண்டும் ஒருமுறை, மனமிறங்கும் இயேசுவே என் மீது மனமிறங்கும், என் பாவம் பொறுத்தருளும். நன்றி தகப்பனே, எங்கள் பாவங்களை மன்னித்து விட்டு அந்த கல்வியிடம் நீ சொன்னது போல இன்றே நீ என்னோடு மாண்பீட்டில் இருப்பாய் என்ற போல எங்களுக்கும் நீ பதில் கொடுத்து விட்டே உமக்கு நன்றி. நன்றி பிதாவே. சிலுவையில் தொங்கிய போது உலகத்தில் உள்ள அத்தனை மக்களின் பாவங்களை உண்மையை சுமத்திக் கொண்டதால் ஏற்றுக்கொண்டதால் பிதாவானதால் மக்களால் புறக்கணிக்கப்பட்டதாக இருந்தீரே. அதனால் என் பிதாவை நோக்கி, என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டேன், ஏனி லாமா சபக்தனை என்று கேட்டேன். எங்கள் பாவங்களுக்காக நீர் அனைத்து சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே. அதன் மூலமாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீரே. இதோ உமக்கு நாங்கள் பிள்ளைகளாக மாறிவிட்டோம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ எங்கள் ஒவ்வொரு என்பது கருத்தில் கொடுக்கிறோமா? நீரே எங்களோடு புகழ்ந்து வழிநடத்தும். தொடரலாமா? நிப்பாட்டிக்கலாம். கால் நேரம் ஆகும். அப்புறம் அவன் நீமாட்டு வந்து சண்டை போடக்கூடாது. சண்டை போடக்கூடாது. பிதாவின் 10 கட்டளையில் ஒன்றான தாய் தகப்பனை மதித்து நட, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாகவும் உன் பெற்றோரை கனம் பண்ணி என்று சொன்ன கட்டளையை நினைவு கூர்ந்து தன் தாயை தனியே விடக்கூடாது என்று தன்னோடு இருந்த அன்பு சீடர் யோவானிடம் தாயை ஒப்படைத்தாரே இயேசு. அவர் அது முதல் தாயை தன் வீட்டில் ஏற்று ஆதரவு கொடுத்து வந்தார். இதன் மூலம் இயேசுவே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், எங்கள் பெற்றோரை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும். அதன் மூலம் தேவன் எங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் வாழ்நாள் நீடித்திருக்கும், வாழ்நாளெல்லாம் நன்மை உண்டாகும். இன்றைக்கு நாங்கள் எங்கள் பெற்றோரை மதிக்காமல் நடந்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டோம். பெற்றோரை எதிர்த்து பேசிய நேரம், கீழ்ப்படியாமல் இருந்த நேரம், அவமரியாதை கொடுத்த நேரம் எத்தனை உண்டு. மன்னிப்பு கேட்கிறோமா? நீரும் தாய்க்கு கீழ்ப்படிந்து நடந்தீரே கடைசி வரை. அதே போல நாங்களும் போல தாயை மதித்து நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அன்னை மரியாதை எங்களுடைய தாயாக ஏற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் எங்கள் தாயாக ஏற்றுக்கொள்ள அன்னை மரியாதை துக்கப்படுத்தாதபடி நாங்கள் எப்போதும் எங்களுக்கு உலகப்பிரகாரம் இருக்கிற தாய் தகப்பனை, மாமன் மாமியாரை, வீட்டில் இருக்க பெரியவர்களை மதித்து நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? நோக்கி சிந்திக்கிறோமே, இதை பலப்படுத்தும் நடக்கும். நீங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தான் சொல்கிறீரே, நீ உமக்கு இருந்தது அந்த ஆத்ம தாகம், அனைத்து மக்களை மீட்டு பரலோக பிதாவிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக நீ தாகமாய் இருந்தீரப்பா. அந்த உமது தாகத்தை தீர்க்க நாங்கள் இன்றைக்கு எங்களை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நாங்களும் ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டுமே. கிறிஸ்துவுக்காக, எங்களுக்காக பாடுபட்ட இயேசுக்காக நாங்கள் ஏதாவது ஒன்று செய்ய முடியும் என்பது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவுக்காக ஜீவனை தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது.
எங்களுக்காக இயேசுவுக்காக ஜீவனை தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்கிறது. ஆம் தகப்பனே, உமக்காக எங்களுக்காக இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே. இதுவரை நாங்கள் இருந்தால் போதும், ஆனா இனிமேலாவது நாங்கள் கிறிஸ்துவுக்காக எங்களுக்காக ஜீவனை கொடுத்து மீண்டும் உயிரெழுந்த இயேசுவுக்காக எங்களை பரலோகம் கூட்டி செல்லும் அந்த இயேசுவுக்காக ஏதாவது நாங்கள் பணியை செய்வோம்ப்பா. அந்த நற்செய்தி பணியை நாங்கள் செய்வதற்குத்தானே இந்த பூமிக்கு அனுப்பினேன். இந்த நாளில் நாங்கள் இதை செய்வோம் என்று கருத்தில் ஒப்புக்கிறோம்ப்பா. நீர் எங்களோடு கூட எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சிலுவையில் கொண்டு கூட கடைசியாக சொன்னார் சொன்ன வார்த்தை எல்லாம் நிறைவேறிற்று. எங்கள் மீட்புக்காக என் பிதாவிடம் இருந்து இறங்கி வந்து இது ஒரு திட்டங்களை எங்களுக்காக நிறைவேற்றி முடித்து விட்டீரே. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் பாவம், சாபம், பிசாசு, சாவு உள்ளே நுழைந்ததே. இதை எல்லாவற்றையும் தீர்த்து போனதால் என் மனு எடுத்து வருகிறேன். இந்த உமது சிலுவை மரணத்தின் மூலம் அந்த பிசாசை அடியோடு அழித்து விட்டேன். பாவத்தில் இருந்தோம், சாவில் இருந்தோம், ஆன்மீக மரணத்தில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் முடித்துவிட்ட அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்ததால் தான் என் தந்தையிடம் சொன்னேன் எல்லாம் நிறைவேறிச்சு. இன்னைக்கு நாங்கள் ஒரு திட்டத்தில் பங்கெடுக்கும் மக்களாக உமது பிள்ளைகளானவரை எங்களுக்கு எதிராக இருந்த எல்லாவற்றையும் சிலுவையில் வைக்கவே ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டு நாங்கள் வாசிக்கிறோமே. அந்த கடன் பத்திரத்தை ஒழித்து விட்டு இனிமேல் நாங்கள் கடன் அல்ல, கடனாளி அல்லவா, உமது பிள்ளைகள் தானே. பிள்ளை நான், தேவ பிள்ளை நான், பாவி அல்ல, பாவி அல்ல, பாவம் செய்வதை இல்ல. பிள்ளை நான், தேவ பிள்ளை நான், பாவி அல்ல, பாவி அல்ல, பாவம் செய்வதை இல்ல. நீங்கள் ஒவ்வொருவரின் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றி முடித்துவிட்டே என்று சொன்னீரே. நாங்கள் அதற்கேற்றபடி 9 பிள்ளைகளாக நாங்கள் என்றென்றைக்கும் வாழணும் அப்பா. கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று சொல்லத்தக்கதாக எங்களுக்குள் நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் ஆண்டவரே. அதுதான் ஒரு திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கருத்தில் கொள்கிறோம். நீர் எங்களோடு கூட இந்த வழிநடத்த வேண்டும் இயேசுவே. நீர் எங்களோடு வாழும் அப்பா. நன்றி அப்பா, நன்றிப்பா. இன்னமும் நாங்கள் செய்தியை நல்லா கேட்டு இன்னமும் புரிஞ்சு உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக இயேசு பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் புரியும் ஆண்டவரே. இயேசு ராசாவே பார்த்து உட்பட்டு செய்து இங்கே வந்திருக்கிற மக்கள் அனைத்தையும் உட்பட்டு செய்கிறாண்டவரே. நம்பிக்கையில செடிச்சு நம்பிக்கையோடு நாங்கள் வாழ எங்களுக்கு அந்த அருளை தரும்படியாக உதவி செய்யும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை எல்லா மக்களுக்கும் தொடர்ந்து ஆண்டவரே. யாராருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குப்பா, இந்த கஷ்டத்தெல்லாம் நீக்கி இயேசு நாமத்தில் கேட்ட எல்லாம் தருவே என்று நம்பிக்கையோடு எங்களுக்கு பேசுகிறோம் ஆண்டவரே. நல்ல பிதாவே நாங்கள் இப்பொழுது சிலர் செய்து இறை வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். ஒன்று கூட எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஏதோ நாங்கள் போனோம், ஜெபம் சொல்ல மட்டும்தான் இருந்தோம். இந்த பிரதர் வழியாக நிறைய இறை வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். இயேசுடைய வாக்குமூலம் என்னங்கிறதை நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் புரிந்து கொண்டோம். அதன்படி நடப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நாங்கள் வான்வீட்டுக்கு போகும்பொழுது நாங்கள் நிறைய ஆத்மாக்களை நாங்கள் மனந்திருப்போம். வீதி வீடாக கிராமமாக போகாட்டினாலும் பக்கத்து வீட்டிலலாம் போய் ஏதாவது ஒரு வீட்டில் போய் யாருக்காவது முடியாமல் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு நோய் இருந்துச்சுன்னா அவங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் சொல்வோம். இதிலிருந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம். இங்கே கூடி வந்துள்ள அனைவருடைய தேவைகளும் அவங்களுக்கு என்னவென்று தெரியும். ஆண்டவரே, அவருடைய தேவைகளை நிறைவேற்றும். ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணணுங்கிற விருப்பத்தோடு வந்திருக்கிறார்கள். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய எண்ணங்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து கேட்கின்றோம். சிஸ்டரை பிரதரை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மாதமும் எங்களுக்காக வந்து பைபிள் கருத்துக்களை எல்லாம் நிறைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லி ஒன்றுமே தெரியாததை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நோயினுடைய இருந்து அவர்களை காப்பாற்றும்படியாக கேட்கின்றோம். ஜெபம் நல்ல பிதாவே. அன்பு தகப்பனே,
நாங்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் கேட்ட இந்த 7 வாக்குறுதிகளுக்கும் அர்த்தங்கள் புரியாமல் இத்தனை காலம் இருந்தோம். இப்ப 7 வாக்குறுதிகளுக்கும் அர்த்தம் புரிந்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக தாகமாய் இருக்கின்றேன் என்று சொன்னீரேன். அந்த தாகத்திற்கு என்ன அர்த்தம் என்று இன்று புரிந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இனிமேல் நான் அப்படி இல்லாமல் உம்முடைய தாகத்தை தீர்க்கும் அளவுக்கு நான் நடந்து கொள்வேன் என்று நான் நம்புகின்றேன். அன்பு தகப்பனே, உம்முடைய பிள்ளையாக இருந்து உம்முடைய வாழ்வீட்டில் உமது அருகில் இருப்பேன் என்று நான் நம்புகின்றேன். அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். அன்பு தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் உம் பிள்ளைகளாகவும் உமக்கு உகந்தவர்களாகவும் இருக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஆமென். புரிய வைக்கிறாங்க. கோடான கோடி நன்றி தகப்பனே. உமது வழியாக உங்களை எங்களுக்கு அனுப்பி எங்களுக்கு நல்ல வழியை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நாங்களும் அந்த பைபிளை படித்து ஆராய்ந்து 4 பேருக்கு நல்லது செய்யணும். அவர் நம் தீமையை நம் விலக்கி நல்லதே நடக்கணும். நிறைய ஆத்மாக்களை உங்களோடு நாங்கள் கொண்டு வரணும். எங்கள் ஆத்மாவை நீங்கள் நல்ல ஆத்மா பண்ணி உண்மையாகவே நான் சொன்னேன். கடவுள் வழியாக நான் பரிசீலிக்கப்படப்படவர்கள் பண்ணி வெகு நாள் ஆசை. எனக்கு பிரசனத்தை சார்ந்து 4 பேர் நான் உதவி செய்து ரொம்ப ஆசையாக இருக்கும். அதை செய்து நம்பிக்கையோடு நன்றியோடு பண்ணி ஆமாம். பிதாவே, நன்றியோடு சொல்லிக்கிறப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் இந்த தவக்காலத்தில் கூடி ஜெபிக்க இந்த இடத்தில் தேர்ந்தெடுத்து தந்தீரே நமக்கு நன்றிப்பா. இது போலப்பா, இந்த தவக்காலத்தில் நாங்கள் அறியாமல் தெரியாமல் இருந்த அனைத்து ஜபங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன தாகமாக இருந்தார், அனைத்து தாகத்தையும் என்னிடம் கூட்டி வாருங்கள் என்று சொன்ன அந்த தாகத்தோடு இருந்ததை நாங்கள் உணர வைத்ததற்கு நன்றிப்பா. இது போல அப்பா பிதாவே, அந்த தாகத்தால் நாங்கள் பாவத்திலிருந்து மீண்டு வந்தோம். இன்னும் மீட்போம், இன்னும் மக்களை மீட்போம். நாங்கள் அங்கே ஓடி ஆடி கூப்பிட முடியல, கூப்பிட்டு அந்த ஆத்மத்தை சேர்க்க இல்லாமல் இருந்தாலும் வீட்டில் தூங்கும் பிள்ளைகளை எழுப்பி ஆலயத்துக்கு வாங்கல் என்று அந்த ஆத்மத்தை வீட்டுக்கு நம்முடைய ஆலயத்திற்கு அழைச்சிட்டு வருவோம். அதுபோல் பக்கத்தில் சகோதரிகள் ஆலயத்திற்கு வரணும், அவர்களுக்கு வர முடியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆட்டோவை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அந்த ஆத்மத்தை அந்த ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வருவோம். அந்த ஆத்மத்தை போக முடியாமல் நடக்க முடியாமல் வண்டியில் கூட்டிகிட்டு போய் அந்த ஆத்மத்தை ஆலயத்தை சேர்த்து கூட்டிகிட்டு வருவோம். இப்படி நாங்கள் நிறைய வேற இடத்துக்கெல்லாம் போக முடியலைனாலும் வீட்டில் உள்ளவங்களையும் சகோதரிகளையான ஆத்மத்தையும் கொண்டு கூட சேர்க்க எங்களுக்கு மன உறுதியை தாருப்பாங்க. இதுபோல அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் பாவத்திலிருந்து எந்த அளவுக்கு மீண்டு இருக்கிறோம் என்று எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அதை நாங்கள் கற்று இப்பொழுது முழு மனதோடு முழு உணத்தோடு எங்களை கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி கவர்மனே. இதை நாங்கள் இந்த தவக்காலத்தில் மட்டுமல்ல, இந்த தவக்காலம் முடிந்தாலும் இந்த ஆத்மம் எங்கே போக வேண்டும், பாவத்திலிருந்து எங்கே சேர வேண்டும் என்று எங்களுக்கு நல்லா தெரிந்து வைத்ததற்காக நன்றி. அதை நாங்கள் கடைபிடிக்கவும் எங்கள் ஆயுள் முழுவதும் நாங்கள் அதை நினைக்கவும் நடத்தவும் கோடி கணக்கான மக்களை சேர்க்கணும்னு சொன்னாங்க. அப்பா எங்களால் முடியுமா? ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களால் முடியும்ப்பா. எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஆத்மத்தை உம்மிடம் கொண்டாந்து சேர்க்கிறோம். அப்பா, இந்த தாகத்தோடு இருக்கும் உங்கள் தாகத்தை நாங்கள் தீர்ப்பதற்குள்ள தகுதி, வல்லமை, வாய்ப்பை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவாம் கெஞ்சி மன்றாடுகிறோம். நல்ல பிதாவே, வருடத்துக்குரிய வாக்குறுதி சொல்லுவோம். என்னோட சேர்த்து சொல்லுங்கள். ஆனாலும் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கண்ணைகளைப் போல் வளர்வீர்கள். மாதத்துக்குரிய வாக்குறுதி ஏசாயா 43:2 சொல்லுவோம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது அவர்கள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினிகள் நடக்கும் போது தேவாதிருப்பாய். ஜுவாலை உன் பேரில் பற்றாது. வாக்கு தனிப்பட்ட வாக்கு சொல்லுவோம்.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் முகத்துடைய பிரகாசத்துக்கு மிக பெருமையாக கடவுள். கர்த்தர் முகத்துடைய பிரசனமாக்கி உன்னை சமாதானம் நாத்தும் ஆவியே செய்ய முடியாது மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.